இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் நில்றா. டேய் நில்லு. மாமா ஹலோ ஹலோ மாமா, என்னாச்சு? ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா, அந்த கரியால என்ன பாத்துட்டோமா? ஐயோ ஆமாமா, அதான் ஓடிக்கிட்டே இருக்கமா. மாமா, அவன் கையில மட்டும் சிக்கிடாதீங்க. சிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம பிளான் எல்லாமே நாசமா போயிடும். டேய் நில்றா. கரிகாலா நில்லு. அம்மா, என் உயிரை நான் கையில பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் கையில நான் மாட்டேன்னா செத்தமா. மாமா, நீங்க லைன்ல இருங்க, போனை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். சீக்கிரம் சீக்கிரமா போங்க நீங்க. ஐயோ ஐயோ டேய் டேய். கனகாவா? மாமா மாமா, ஹலோ மாமா, நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ. நிறுத்தியா நிறுத்தியா. போயா போயா போயா, சீக்கிரம் போயா. போ 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 போ. யோ சீக்கிரம் போயா. போ போ சீக்கிரம் போ. என்னது இது? கனகா லைன்ல இருக்கா? ஏதோ தப்பா இருக்கே. என்னாச்சு கரிகாலா? அவன் ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிட்டான். அவனை பிடிச்சிருந்தா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கும். அவன் நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருந்தானா தான் பயப்படணும். அவன் நம்ம ஊருக்குள்ள தான் இருப்பான். இப்படியாவது நம்ம கிட்ட சீக்கிரம் மாட்டுவான். சரி வா, கோவிலுக்கு போலாம். இந்த போன்ல பேசின குரலும் கனகா குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ பேசினது பூக்காரி கனகா தானா? அவ நம்பர் என் மொபைல்ல இருக்குமே. அந்த நம்பரும் இந்த போனுக்கு வந்த நம்பரும் ஒன்னானு பாப்போம். ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா தான் இருக்கு. அப்ப அந்த திருட்டு பையன் கிட்ட பேசினது பூக்காரி கனகாதான். அவளுக்கும் அந்த திருட்டு பையனுக்கும் என்ன சம்பந்தம்? கனகாத கால் பண்றா. இப்போ இதை அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஏன் இந்த மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? கரிகாலம் வேற துரத்திட்டு வந்தான்னு சொன்னாரே, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அட்டெண்ட் பண்ணி என்ன பேசுறான்னு கேட்கலாம். ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? என்னாச்சு மாமா? ஏன் நான் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஹலோ மாமா, என்ன மாமா, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ மாமா, ஹலோ மாமா. கனகாவேதான். அந்த திருட்டு பயல மாமான்னு சொல்லி பேசுறா. அப்போ நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த திருட்டு பயலுக்கும் அவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. யார் அது? யாரா இருக்கும்?
அட்டென்ட் பண்ண மாமா. கரிகாலம் மட்டும் உங்களை நேரம் பிடிச்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சரி, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணி பேசாமே இருந்தீங்க? என்னது? என்கிட்ட போனே இல்லம்மா. எது? போன் இல்லையா? ஏன், என்னாச்சு? ஏமா, கரிகாலம் என்ன துரத்திட்டு வந்தால, அப்ப நான் பேசிட்டே வந்தேன் பாரு உன்கிட்ட. அப்ப எய்தாப்ல ஒருத்தன் வந்தான், தெரியாம அவன் மேல மோதினதுனால போன் கீழே விழுந்துருச்சு. எடுக்கிறதுக்குள்ள அவன் துரத்திட்டு வந்தான் பாரு, போனே வேணான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேமா. ஐயோ, அப்போ நான் உங்க நம்பருக்கு போன் பண்ணப்போ யாரோ அதை அட்டென்ட் பண்ணாங்களே, அது யார் மாமா? அப்ப என்னது, என் போனை அட்டென்ட் பண்ணாங்களா? ஆமா. ஐயோ, இப்ப என் போன் யாருகிட்ட இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, யாருமா அது? யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன், இங்கே இருங்க. ஏமா, யாருமா? கரிகாலம் உங்களை துரத்துனப்போ நந்தினியும் கூட இருந்தாளா? ஆமாமா, ஆமா. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? நந்தினி நம்ம வீட்டுக்கு வெளியே நிக்கிறா. நந்தினியா? ஏமா, இப்ப என்னமா பண்றது? அவ ஏதோ விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ மட்டும் உங்களை பார்த்தானா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரிம்மா. சிட் ஃபண்ட் கம்பெனி ஆளுங்க சின்ன மாமாவை பார்க்க வந்தப்ப கூட அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி ஆளுங்கள உனக்கு நல்லா தெரியும்னு நீ சொன்னதுனாலதான் சின்ன மாமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. நீ எதுக்கு அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண? இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாத்துலயும் நீ தான் சம்பந்தப்பட்டிருக்க. அப்போ நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றியா? சாச்சா, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? எங்க குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்புறம் ஏன் நீ எல்லா பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தப்படுத்தி பேசுற? அது ஒண்ணும் இல்ல கனகா. இப்போ பேசுற விஷயம் ஏன் சொன்னா, எங்க வீட்டுக்குள்ள எங்களை தவிர நீ மட்டும்தான் உள்ள வந்துட்டு போற.